நாடின் இரவு வேளையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த 2ஆம் வருட கன்வென்ஷன் கூட்டத்திலே ஆண்டவரே, நேற்று நாளில் நல்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே பங்கெடுத்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்கள் திருச்சபை குடும்பங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி. இந்த 2ஆம் நாள் கன்வென்ஷன் கூடுகையிலும் மறுபடியும் உடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றி. ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். தலைமை தாங்கி நடத்துகிற மேஜர் சுவாமிதாஸ் ஐயா அவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். செய்தியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நேற்று நாளில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினீர். இந்த நாளிலும் கூட அவர்களையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். இசை நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஒருசிப்பு நடத்துகிற தேவ பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். கரங்களை தலைக்கு மேலே தட்டி சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான நாளிலும் தேவனுடைய திட்டத்தின்படி இந்த 2வது நாளிலே இந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக தேவன் அடியானுக்கு செய்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த நாளை அடியானுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இடத்திலே நிற்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். நேற்றைய தினத்திலும் இந்த இடத்திலே வந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். 2வதாக இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கினதான டிவிஷனல் தளபதி ஐயா அவர்களுக்கும் இந்த சபையினுடைய அன்பான சபை ஊழியர் மற்றும் ஊழியர் அம்மா அவர்களுக்கும் இன்றைக்கும் நல்ல ஒரு வாழ்த்துறையை தலைமையுரையாற்றின அன்பு ஊழியர்காரர் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் பின்பதாக இங்கே குழுமி இருக்கிறதான உங்கள் யாவருக்கும், குறிப்பாக இந்த சபையினுடைய லோக்கல் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் விசுவாச குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி பலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த இடத்திலே ஒரு அழகான ஆராதனை இருந்தது. அழகான ஆராதனை இருந்தது. எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். பாட்டு தெரிலன்னா கூட நம்ம உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அந்த பாட்டினுடைய வரிகள் உள்ளே போய் அது உங்ககிட்ட ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்து அதனால தான் நீங்கள் மெல்ட் ஆகி அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, பாட்டை கேட்டு என்ன ஆயிட்டோம், உருகிட்டோம் ஐயா அப்படின்வாங்க. அப்போ உருகி போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு நல்லா தெரியும். சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அற்புதமான இசைக்கிருவிகளை மீட்டி பாடல்களை பாடின நல்ல தேவன் கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தி வருது அந்த குழுவிற்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்கள் உடனே நினைக்கலாம், ஏன் மேலே நின்று பிரசங்கம் பண்ணலன்னு நினைக்காதீங்க. நான் மேலே நின்னா நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன், ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால் நான் உங்கள் பக்கத்தில் வந்துட்டேன். நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா, நான் உங்கள் பக்கத்தில் வருவேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் அடியானுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நான் அப்படியே ஒரு பாடலாக எழுதி இந்த வருடத்தினுடைய 1ஆம் தேதியிலே அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த பாடல்களை நான் முதலாவதாக பாடி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் என்னுடைய வாழ்வில் செய்த அற்புதங்கள் ஏராளம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் கர்த்தர் தூக்கி விடுவார் என்று நீங்க பைபிள் வசனத்தை பார்த்திருப்பீங்க. உண்மையாகவே குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் தூக்கி விடப்பட்ட மனிதன் தான் நான் என்பதை எந்த விதத்திலும் நான் மறக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓலை குடிசையில் அப்படியே சூரிய வெளியின் வெளிச்சத்தில், ஓலை குடிசையில் சூரிய வெளியின் வெளிச்சத்தில் அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருந்தேன். எங்கேயோ ஒரு ஓரமாக உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க மட்டும்தான் செஞ்சேன். நாட்கள் சரியாக வந்தது, நேரம் சரியாக வந்தது. ஆராதனையை மட்டும் விடலை, ஜபத்தை மட்டும் விடலை. காலங்கள் அப்படித்தான் இருந்தது. குடிசைவாக தான் இருந்துச்சு, அந்த ஓலையாக தான் இருந்துச்சு.
இருந்துச்சு, இடிஞ்ச செவராக தான் இருந்துச்சு, குடும்பத்தினுடைய வறுமையாகத்தான் இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் என்னுடைய ஜெபமோ, என்னுடைய பாடல், என்னுடைய ஆராதனை குறைந்து போகவில்லை, என்னுடைய விசுவாசம் குறைந்து போகவில்லை. நான் துதித்து கொண்டே இருந்தேன். சரியான நேரம் வந்தது. ஏற்ற காலத்திலே கர்த்தர் எடுத்து உயர்த்துவார் என்ற வார்த்தை பலித்தது. கர்த்தர் வீட்டை மாற்றினார், சூழ்நிலையை மாற்றினார். இன்றைக்கு கர்த்தர் அழகாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்றால் உங்களையும் அழகாய் மாற்ற என் இயேசு வல்லவர். நீங்க கேட்கலாம், ஐயா உங்களை அழகாக்குன எங்களுக்கு ஐயா, ஐயா புழுதியில குப்பையில மைனஸ்ல இருந்தேன் ஐயா, நான் மைனஸ்ல இருந்தேன். இந்த கோட்டை போடுற அளவுக்கு நான் பெரிய ஆளு கிடையாது. இன்றைக்கு சென்னை பட்டணத்திலே 2 இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் பலத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலாக ஒரு சபையிலும் கிட்டத்தட்ட 20 பேருக்கு பக்கத்தில் இன்னொரு சபையிலும் கர்த்தர் கொடுத்து அளவில்லாமல் ஆசீர்வதித்து வருகிறார். இது என்னுடைய திறமை இல்லை, தேவனுடைய அழைப்பில் போய் நின்றால் முழுவதையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நிற்க வேண்டியது நம்ம வேலை, ஜோனத்தான் மேல போல காலடி எடுத்து வைக்க வேண்டியது நம்ம வேலை. வச்சா மீதியானதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமாய் அற்புதமாய் இந்த ஆண்டில் உங்களை நடத்துவார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அதிசயமாய் அற்புதமாய் இந்த ஆண்டிலே நடத்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அதிசயமாய் அற்புதமாய் இந்த ஆண்டிலே நடத்துவார். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து கைத்தட்டி பாடுங்க. தெரிஞ்சா பாடுங்க, தெரியலன்னா நீங்க பாடுவீங்க, எனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அதிசயமாய் அற்புதமாய் இந்த ஆண்டிலும் என்னை நடத்துவே. அதிசயமாய் அற்புதமாய் இந்த ஆண்டிலும் என்னை நடத்துவீர். 2 வார்த்தை திரும்ப சொல்றீங்களா? அதிசயமாய் அற்புதமாய் இந்த ஆண்டிலும் என்னை நடத்துவீர். இந்த வாட்டி மிஸ் ஆக முடியாது, சத்தம். அதிசயமாய் அற்புதமாய் இந்த ஆண்டிலும் என்னை நடத்துவீர். முடியாததை முடிப்பீர், தடையானதை துவங்குவீர், புது வழிகள் திறப்பீர். என் தேவன் அற்புதரே. முடியாததை முடிப்பீர், தடையானதை துவங்குவீர், புது வழிகள் திறப்பீர். என் தேவன் அற்புதரே. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அழகு, ரொம்ப ரொம்ப அழகு. ஆராதனை. உங்க கொயரா நான் பார்க்கிறேன், சத்தமா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை தலைக்கு மேல தட்டி. தலை எங்க இருக்குன்னு சொல்லி தரணுமா? இங்க இருக்கு தலை. ஆமென். நீங்க கை தட்டுறத பார்த்தா அப்படியே பரலோகமே இறங்கி வந்தது மாதிரி இருக்கு. பாருங்க, வீடியோ எல்லாம் எடுக்கிறாரு. நல்லா ஓங்கி தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். கடன்களை நீக்கி குறைவுகள் அகற்றி போட்டு நிறைவுள்ள வாழ்வை தந்திடுவீர். உதவிடும் மனிதனாய் உருவாக்குவே. கடன்களை நீக்கி குறைவுகள் அகற்றி போட்டு நிறைவுள்ள வாழ்வை தந்திடுவீர். உதவிடும் மனிதராய் உருவாக்குவே. கடன்களை சொல்றீங்களா? கடன்களை நீக்கி குறைவுகள் நிறைவுள்ள வாழ்வை தந்திடுவீர். உதவிடும் மனிதராய். இப்ப சொல்ல போறீங்க, முடியாததை முடிப்பீர், தடையானதை துவங்குவீர்,
புது வழிகள் திறப்பி என் தேவன் அற்புதரே. முடியாததை அழகே ஞானதை சுமங்குவி புது வழிகள் திறப்பி என் தேவன் அற்புதரே. முடியாததை முடிப்பி. சொல்லும் போதே இந்த வருஷத்துல முடியாததெல்லாம் முடியட்டும், தடையானது துவங்கட்டும். ஓ முடியாததை முடிப்பி தடையானதை துவங்குவி புது வழிகள் திறப்பி என் தேவன் அற்புதரே. முடியாததை கையை தட்டி சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. முடியாதவைகளை கர்த்தர் முடிப்பார், முடியாதவைகளை கர்த்தர் முடிப்பார். தடையானதை துவங்குவார், தடையானதை துவங்குவார், புது வழிகள் திறப்பார். விசுவாசத்தோட கையை தட்டும் போது ஒரு பிரச்சனை உங்க மேல வந்து அமரும். ஹல்லேலூயா. முடியாததை முடிப்பி தடையானதை துவங்குவி புது வழிகள் திறப்பி என் தேவன் அற்புதரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்ச விஷயம்னா பாடின உடனே நீங்க பாடிடுறீங்க. என்னையா கரெக்டாயா? ஐயா ஒன்று நான் கவனிச்சு அவன் பாடின உடனே பிக்கப் பண்ணிடுறேன். சூப்பராக பாடுறீங்க, என் கண்ணே பற்றும் போல இது. ஆமையா, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்ல முடியாததை அச்சா 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 சத்தமாக முடியாதது. ஐயா நமக்கு வால்யூம் நம்ம ஜாஸ்தியாக இருக்கல, அவங்க வால்யூம் கம்மியாக இருக்கா? உண்மை சொல்லு, கம்மி இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சத்தமாக முடியாததை முடிப்பார், தடையானதை துவங்குவார், புது வழிகள் திறப்பா. நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே வலிக்கும். ஏன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படிதான். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நீங்க ஆபிரகாமை நம்புறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயம் சொல்றேன், நீங்க கை கொடுத்தவங்களுக்கு கர்த்தர் முடிக்க பண்ணுவா. அல்லேலூயா சொல்லல பாருங்களேன். நீங்க ஆசீர்வதித்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கை கொஞ்சம் வருது கொஞ்சம் வரல, நிறைய பேருக்கு தெரியுது தட்டணும்னு. தட்டுங்கம்மா, இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாட போறோம் கிறிஸ்துவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகளை எழுதும் போது 3 காலத்தை எழுதின. 1 முடியாததை, தடையானதை, புது வழிகள். இதுல ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? என்னது? கடந்த காலம் கரெக்டா வச்சிங்க. அடுத்தது என்ன? நிகழ்காலம். அடுத்தது என்ன? எதிர்காலம். கடந்த காலத்துல முடியாததை முடிப்பா, நிகழ்காலத்துல தடையானதை திறப்பா, வருங்காலங்களில் புது வழிகளை திறப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படும். விசுவாசத்தோட இந்த பாட்டை பாடுங்க, ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். 1 2 3 4. முடியாததை முடிப்பி தடையானதை துவங்குவி புது வழிகள் திறப்பி என் தேவன் அற்புத. தலைக்கு மேல கையை தட்டி ஆமென். இந்த பக்கம் அழகு. ஆமென். என் தேவன் அற்புதரே. கற்பங்கள் திறக்கப்படட்டும். கடந்த காலங்களில் அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். எல்லா சொத்து தகராறுகள் சால்வ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முடியாததை முடிப்பி தடையானதை துவங்குவி புது வழிகள் திறப்பி என் தேவன் அற்புதரே. சத்தமா எஸ் லார்ட். விசுவாசத்தோட அறிக்கையிட்டுறவங்க மேல ஒரு தேவனுடைய மகிமை வந்திறங்கட்டும். ஓ க்ளோரி. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க ஐயா. முடியாததை முடிப்பி தடையானதை துவங்குவி புது வழிகள் திறப்பி என் தேவன் அற்புதரே. ஆராதனை. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி வானத்திற்கு நேராக அசைத்து ஓ மகிமை. ஆராதனை. வார்த்தையை சொல்லும் போது ஒரு பரிசுத்த மகிமையின் மேகம் சரீரங்களில் ஆளுகை செய்யட்டும். உடைய வாழ்விலே தடையான சகலம் திறக்கப்படட்டும், புது வழிகள் திறக்கப்படட்டும், எதிர்காலங்கள் வளமாய் மாறட்டும்.
இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு முடியணும், இந்த வருஷத்துல இந்த காரியம் எனக்கு முடியணும்னு சொல்றவங்களுக்குள்ள ஒரு நன்மை புறப்பட்டு வரட்டும், ஒரு நன்மை புறப்பட்டு வரட்டும், ஒரு நன்மை புறப்பட்டு வரட்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. ஓங்கி தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. முடியாதவைகளை முடியாதவைகளை எரிகோக்கள் உடைக்கப்படட்டும், எரிகோக்கள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு வழிவிடாத 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 செங்கடலை வழிதிறப்பாயாக. ஓ ரபா சகல உடால தாலாவோரு எல்லா எரிகோக்கள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை அப்படியே உயர்ச்சி. முடியாததை முடிப்பி, தடையானதை புது வழிகள் என் தேவன். சத்தமா முடியாததை தடையானதை புது வழிகள் என் தேவன். ஹல்லேலூயா. அந்த அற்புதருக்கு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த அற்புத தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, இந்த அற்புத தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, இந்த அற்புத தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே உங்களோடு கூட 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை மையமாக கொண்டு நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒரு வாட்டி கூட சத்தமா நீங்க யாராவது படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினோட வார்த்தை அநேகருடைய வாழ்விலே வளமாக்கி இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் சபைக்கு வருவது இயேசு கிறிஸ்துவை மட்டும் அறிந்து கொள்ளதான். சபையில் நடக்கிற பாலிடிக்ஸ் அல்ல, சபையில் நடக்கிற சண்டை அல்ல, சபையில் நடக்கிற வேற காரியங்கள் அல்ல. நீங்க சபைக்கு வருகிற ஒரே ஒரு நோக்கம் என் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரிந்து சபை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமாக இருந்த சபை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவதை விட்டு அக்கௌண்ட் அறிய அதிக நேரம் எடுத்தாங்களோ, லீடர்ஷிப்பை அறிய அதிக நேரம் எடுத்தாங்களோ, அங்கே இருக்கிற கமிட்டியை அறிய அதிக நேரம் எடுத்தாங்களோ, அப்போவே அந்த சபை கரப்ட் ஆகி போனது. இன்றைக்கு கொரிந்துங்கிற இடத்துல சபையே கிடையாது. இன்றைக்கு கொரிந்துங்கிற இடத்துல சபையே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கன்வெர்ட் ஆயிட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த துருக்கி தேசம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த கொரிந்து பட்டணம் இருந்த இடம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லாத ஒரு இடமாய் மாறி போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? சபைக்குள்ளாக புகுந்ததான பாலிடிக்ஸ், சபைக்குள்ளாக புகுந்ததான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சபைக்குள்ளாக தனக்கென்று ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி வைத்ததன் விளைவு, சபைக்குள்ளாக தன்னம் தனியாக நான் பெரியவன் என்று நினைத்ததன் விளைவு சபையே இல்லாமல் போய்விட்டது, சபையே இல்லாமல் போய்விட்டது. அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த அநேக சபைகள் இன்றைக்கு சபைகளாக இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வளரும் போது நன்றாக வளர்ந்த சபை கொஞ்சம் நல்ல மிடுக்கான உடனே என்னென்ன உபதேசங்களோ உள்ள வந்து, என்னென்ன காரியங்கள் உள்ள வந்து, ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு கோட்பாடுகளை பிடித்து மதமாய் மாறிவிட்டார்கள். இயேசுவை மட்டுமே பின்பற்றி நடந்த சபை திரும்ப மறுபடி மத கோட்பாடுகளுக்குள்ளாக மாறி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை, நான் இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வரேன். இந்த ஆராதனைக்கு எவ்வளவு லட்சங்கள் செலவாகுதுன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு அநேக சபைகளில் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்கள் நடைபெறுவதற்கு தடையாக இருப்பது பணம். அநேக இடங்களில் ஆவிக்குரிய நற்செய்தி பெருவிழாக்கள் நடைபெறுவதற்கு தடையாக இருப்பது அங்குள்ள கமிட்டிஸ். அங்கே அநேக இடங்கள்ல தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு பிரஸ்தாபமாகாமல் இருப்பதற்கு காரணம் அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள். காரணம் என்ன தெரியுமா? நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லி முறுமுறுப்புத்தும் பெரிய பெரிய அப்படியே உட்கார்ந்துன்னு இருக்கிறதுனால மற்ற எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்ல பணம் வழியே வரும். ஆனா தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு நாள் அக்கௌண்ட்ல என்ன வராது. கேட்கல கேட்கல
இங்கே வரும்னு எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு ஊழியக்காரம்மா கொடுத்துருக்காங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பேதுருக்காக சபை மக்கள் உட்கார்ந்து ஜெபிச்சாங்க. அதே போல இந்த சபையில ஊழியம் நன்றாய் நடைபெற வேணும்னா உட்கார்ந்து நீங்க ஜெபிங்க. ஆவியின் மணலோடும் கர்த்தர் ஊழியக்காரரை வல்லமாய் எடுத்து பயன்படுத்துவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பாபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணத்தை பேசுறேன். சபை நாளில் நான் இதை பேசாம விட்டுட்டேன்னா ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது இந்த சபை தான் இருக்கும், வேற ஒன்றையும் காணாது. என்னையா இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு அப்படிதான் நிறைய சபைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைக்கு எங்களை திட்டினது போதாது, இன்னும் எங்களை திட்டவா வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கிறேன். நேற்றைக்கு வராதவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி போறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கொரிந்து சபை வீழ்ச்சியடைந்ததற்கான காரணம், கொரிந்து சபையை குறித்து இவ்வளவாய் அவர் பேசுவதற்கான காரணம், சபைக்குள்ளாக இருந்த பாலிடிக்ஸ், சபைக்குள்ளாக இருந்த நான் பெரியவன், நான் பேதுருக்கு பின்னாடி போறேன், நான் பரிசுத்த கேபாவுக்கு பின்னாடி போறேன், நான் பரிசுத்த பவுலுக்கு பின்னாடி போறேன்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியக்காரரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஊழியக்காரர் அல்ல, இன்றைக்கு சபைக்குள்ளாக இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஊழியக்காரர் இயேசு கிறிஸ்துவை காண்பித்தவர். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பித்தவரிடத்திலே அதிக அன்பு வைத்திருக்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ, கற்றுக் கொடுத்தார்களோ அவர்கள் மேல் தான் அதிக அன்பு வைத்திருக்கிறோம். சபையே, அவங்க சொன்ன மாடியிலிருந்து கீழே குதிக்கிற அளவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சபை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு மேலதான் அதிக அன்பு இருக்கணும், கருவி மேல அல்ல. அவர்களால் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த முடியாது, ரட்சிப்பின் பூரணத்தில் நிறுத்த முடியாது. நமக்கு அவர்கள் வழிகாட்டிகள் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை காண்பித்தவர்கள் மேல உங்களுடைய பற்று அன்பு இயேசு கிறிஸ்துவின் மேல. அப்படிதான் கொரிந்து சபை நாசமா போனதுக்கு காரணம், அங்கே இயேசுவை உயர்த்த வந்தவரிடத்திலே மக்கள் அன்பு செலுத்த ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையினுடைய அன்பு இயேசு ஒருவராக இருக்கட்டும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நான் இயேசுவை மட்டுமே ஃபாலோ பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன், இயேசுவை காண்பித்தவரை அல்ல. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் இப்படி சொல்லி நான் முடித்தேன். சிலுவையில் அறையுங்க அறையுங்க என்ன, நான் கத்தி கூப்பாடு போட்டு போனேன். சின்ன பயமும் நான் எல்லாரையும் அறையணும்னு சொல்லிட்டேன். நாளைக்கு என்ன பிடிச்சி அரைஞ்சிடக்கூடாதுன்னெல்லாம் நினச்சிட்டேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கு போனாலும் என்னுடைய நாயகன் இயேசு ஒருவரே. எங்கு சென்றாலும் என்னை ரட்சித்த இயேசுவை தான் பேசுவேன். என்னுடைய அனுபவம் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவாது, என்னை நடத்தின இயேசு உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைநிற்பதற்கு அவர் தான் உதவி செய்வார். ஐயா சொன்னாரு, நீங்க விசுவாசியா இருங்க, விசுவாசியா இருங்க, நல்ல விசுவாசியா இருங்கன்னு சொன்னாரு. அதை நான் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஐயாவா கேதீங்க. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க விசுவாசியா இருக்க ஆசைப்படுறீங்களா, சீசனா இருக்க ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க, கேட்கல. ஐயா பின்னாடிக்கு நான் உங்கள்ட்ட கேட்குறேன், விசுவாசியா இருக்க ஆசையா, சீசனா இருக்க ஆசையா? விசுவாசியா இருக்க ஆசை. விசுவாசின்னா என்ன தெரியுமா? விசுவாசி சண்டே வந்தா பூஸ்ட் ஆகுவார். பாராசெட்டாமல் போட்டா அவருக்கு என்ன ஆகும்? பூஸ்ட் ஆகும். அடுத்த 5 நாளும் ஐயோ ஆண்டவரே எனக்கு காப்பாத்துங்க. சண்டே வந்த உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா மறுபடியும் யாரும். விசுவாசியுடைய விசுவாசம் யாரும். அப்போ சீசன் யாரும் நீங்கள் கேட்கும்போது நான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். நித்யானந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? நித்யானந்தா கேள்விப்பட்டதே இல்லையா? நித்யானந்தா மிகப்பெரிய ஒரு பாலியல் வழக்கில் என்ன செஞ்சிட்டாரு? கைதானார். நான் ஒரு நாள் காலையில் 5:30 மணிக்கு ஐயா யூடியூப் எடுத்து ஓப்பனிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அவர் உட்காந்து பேசுறாரு. கீழே பார்த்தா 20,000 பேர் உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறான். எத்தனை பேர்? எத்தனை பேர் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தலைவன் தவறே பண்ணினாலும்
நான் அவரை தான் பின்பற்றேன், உயிரை கொடுப்பேன், பணத்தை கொடுப்பேன்னு எல்லாத்தையும் விட்டு ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. அதுதான் சீசனுடைய அனுபவம். என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் நான் அவரை என்ன செய்வேன்? கேட்கல. இங்கே வர்றது ஏன் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கீங்க தெரியுமா? கொஞ்சம் விசுவாசியாக இருந்துட்டு போகிறோம் பிரதர். மெசேஜுக்குள்ளே போனோம், கொஞ்சம் இதையும் சொல்லிட்டு போவோமே, தெரிஞ்சதை சொல்லுவோம். சீசனாக மாற ஆசைப்படுங்க. சீசன் எப்படி தெரியுமா? அந்த சீசர்கள் தான் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில இப்படி அறைஞ்சா என்ன பெருக்கலா அறையுங்க, என்ன தலைகீழா அறையுங்க. உயிரையும் கொடுப்பதற்கு துணிந்தவர்களாம் சீசர்கள். மலையே வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இயேசுவையும் என்னையும் பிரிக்க முடியாது. வியாதியானாலும், மரணமானாலும், துன்பமானாலும், வியாகுலமானாலும் என்னையும் இயேசுவை பிரிக்க முடியாது. ஒரு ஆள் தான் கை தட்டுறாங்க பாருங்க. இன்னைக்கு விசுவாசி உட்கார்ந்துட்டு ஐயா சொல்லுறத கேட்கிற ஆளு விசுவாசி. ஐயா தப்பா நினைச்சாதீங்க, புரியுதுங்களா? அப்படின்னா அந்த ஆளு பைபிள் படிக்காதுன்னு அர்த்தம். ஐயா சொன்னதையும் நீங்களும் பைபிள் படிச்சீங்கன்னா நீங்க சீசன். அல்லேலூயா. முடிவு பண்ணுங்க. விசுவாசியா வாழ்ந்து செத்து போனா பரலோகம் கிடைக்காது. வேதம் சொல்லுது, நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்களை விசுவாசியாக்குங்கள். என்னையா ஞானஸ்தானத்தை எல்லாம் நான் ஞானஸ்தானத்தை எல்லாம் பத்தி பேச வரல, சீசனை பத்தி பேச வரேன். விசுவாசி ஆகுன்னு சொல்லல, சீசன் ஆகுங்கள். இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை தம்மிடத்திலே வரவழைத்து அவர்களுக்கு சகல அதிகாரமும் கொடுத்தார். இன்னைக்கு சீசர்கள் ஆகாததுடைய விளைவுதான் இந்த சபைக்குள்ள, இந்த சபைன்னு இல்லை, எல்லா சபைக்குள்ளையும் மதம் புகுந்திருக்கு. மதம் பிடிச்சா வெறியாகும், வெறியானா கொலை ஆகும், கொலை ஆனா அந்த இடம் நாசமாகும். மதம் பிடிக்கிறது தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ ஆக்ரோஷமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. 125 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் பைபிளை திறந்து கண்ணை திறந்து பாருங்க என்னென்ன எழுதி இருக்குன்னு. இந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்த பிறகுதான் நான் மதம் சார்ந்து வாழலைங்க. ஒருவேளை ஹெசட்ல உங்க பேர் கிறிஸ்தவன் இருக்கலாம், அதனால நீங்க கிறிஸ்தவன் கிடையாது. பெர்னாண்டோஸ், ஜோசப், என்னென்ன பேர் வச்சிருக்கிற நீங்க கிறிஸ்தவன் கிடையாது. சீசனாக இருந்தால் யூ ஆர் பிலீவர் தான். நீங்க ஒரு கிரைஸ்ட் ஃபாலோவர், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் சீசனாக ஆசைப்படுறீங்க? கொஞ்சம் வருது. விசுவாசியா சீசனா? பக்கத்தில் கை கொடுத்து, நீங்க விசுவாசியா? இப்படி என்ன டோல், நீ விசுவாசியா? ஐயா சொன்னதை நான் ஓவர் கம் பண்ணி பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. அவர் சொன்னது நல்லதுதான், ஆனா அடுத்த லெவலுக்கு போகணும். பாருங்க, எபிரேயர் 6 வீட்டில் போய் படிங்க. எபிரேயர் 6 அதிகாரம் 1, 2 இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த எலிமெண்டரி ஸ்கூல் பிரசங்கத்தை விட்டு தேவனுடைய ஆழங்களுக்கு நேராக போகுங்கன்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். ஆங்கிலத்தில் எலிமெண்டரின்னு இருக்கும். அப்படின்னா துவக்கப்பள்ளி பிரசங்கம். எப்படி துவக்கப்பள்ளியில பிரசங்கம் எப்படி இருக்கும்? மனம் திரும்பு. 125 வருஷமா என்ன நடந்துட்டு இருக்கு? மனம் திரும்பு. விசுவாசிட்ட 10 வருஷமா விசுவாசி. இதெல்லாம் இனி பேசணும். பேச வேண்டியது தேவனுடைய ஆழங்களை குறித்து பேசணும். அல்லேலூயா. வரலையே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசணும். இனி வரப்போகிற அந்த ஆழங்களை குறித்து ஆராயணும். உட்கார்ந்துக்கிட்டு இப்போ விசுவாசம் என்றால் என்ன? எத்தனை வருஷம் விசுவாசிட்ட இது எழுதுறாரு? எத்தனை வருஷம் விசுவாசி எழுது? விசுவாசம் என்றால் என்ன? கரெக்ட் தான். எத்தனை வருஷம் தான் இந்த பாடத்தை படிச்சுன்னு உட்கார்ந்துருப்பீங்க? தேவ ஞானத்திற்குள்ளாக போக வேண்டும், தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாக போக வேண்டும். அதற்கு தான் வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமம் அழகுங்க, இந்த வேதாகமம் தேனுங்க, இந்த வேதாகமம் பாலுங்க. இது எல்லாவற்றிற்கும் மேலானதுங்க. இதை கத்துக்கிட்டீங்கன்னா தேவனுடைய ஆழங்களை அறிவீர்கள், மதத்துக்குட்பட்டிருக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. மதம் சொல்லும், நல்லா கவனிங்க, மதம் சொல்லும் நீ இப்படி வரணும்னு கண்டிஷன்ஸ் வைக்கும். கண்டிஷன்ஸ் எங்கெங்க இருக்கும் அங்கெல்லாம் மதம் இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் சீசனுடைய அனுபவம் இருக்கோ அங்கே தேவன் இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சுன்னு சொல்றோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாபு.
என் வீட்டில் போய் நான் வச்சுங்கன்னா ஓடுறேன் பாருங்க, இன்னைக்கு கண்டிப்பாக 9:30 முடிச்சிடுவேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சீசனாய் வாழ்ந்து மரிக்க ஆசைப்படுங்க. பக்கத்தில் கை கொடுத்து ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, அம்மா போதும், இந்த தொடக்கப்பள்ளி அனுபவம் போதும். புரியலையா? வீட்டில் போய் எபிரேயர் 6:1-2 படிங்க, சரியா? தொடக்கப்பள்ளி அனுபவம்லாம் போதும், உயர்நிலை பள்ளி போனோம், பரலோகம் போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சீசனுங்கிற அனுபவத்தில் சபை வரணும். இப்போ பாருங்க ஐயா, சீசனாக மாறிட்டாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கவனிங்க, சீசனாக மாறினா என்ன நடக்கும்? இன்னும் வசனமே தொடங்கலை. ஏன்னா இந்த சபைகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஐயா பாஸ்டர் ஐயா வர்ஷிப் பண்ணும்போது கை தட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு தலைவர் மாநாடு போட்டார். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சொல்லி தந்து தான் மாநாடு போட்டார். சாயங்காலம் 4 மணிக்கு மாநாடு ஐயா. முந்தின நாள் ராத்திரி 2 மணிக்கு அவன் சீசன் போய் உட்காந்துட்டான். எப்படி இங்கே கூட்டம்? இப்போ ஐயா எங்க ஆளை காணும். இன்னைக்குள்ள கூட்டத்தை சொல்லுங்க. எத்தனை மணிக்கு? டெரன் பிரதர் 6 மணிக்கு. 6 மணி கூட்டத்துக்கு நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தலைவனுங்க கூட்டத்துக்கு ஒரு சீசன் முந்தின நாள் ராத்திரியே உட்காந்து என் தலைவர் என்ன பேச போறாரு, என் தலைவர் என்ன, அவன் தான் சீசன். அவன்கிட்ட சொல்லண்டாம், கோஷமோடு தலைவர் வாழ்கன்னு சொல்ல வேண்டாம். அவனுக்கு அந்த வார்த்தை பிடிச்சிடும், எழும்பி நின்று கத்துவான். எஸ் எஸ் கத்துவான். இங்க கத்துங்க, டம்போ யாத்துங்க. விசுவாசி இதெல்லாம் சொல்லணும். கைத்தட்டு கைத்தட்டு, ஐயா உயிரை கொடுத்து பேசுறோம். அங்க காணல அல்லேலூயா இப்படி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயான்னு அவர் சொல்லும் போது அங்க சத்தம் கேட்கும், ஒரு பேரின்ப சத்தம் கேட்கும் பாருங்க. இந்த இதுதான் சீசனுடைய அனுபவம். கைத்தட்ட எல்லா இடத்துலையும் போன, சில இடத்துல போனாலே கைத்தட்டு வருது. அப்ப நீங்க அவர்களுக்கு சீசனோ? அல்லேலூயா. சில இடத்துல கால் வச்ச உடனே அப்படியே யாரெல்லாம் போறீங்களே, அப்ப நீங்க அவர்களுக்கு சீசரோ? தவறு பண்ணாதீங்க சபை, தவறு பண்ண வேண்டாம். நீங்க பழக்க வழக்கங்களை மாற்றணும். சபை ஆவிக்குரிய சபையா மாறுவதற்கு உங்க பழக்க வழக்கம் முதல்ல மாறணும். டிசிப்ளின் முக்கியம், டிசிப்ளின் முக்கியம், ஒழுக்கம் முக்கியம். அதுக்கு தடை என்னென்னங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். முடிக்கும் போது உங்களை ஆசீர்வாதம் ஜெபம் பண்ண போறேன். அதனால பாதியில் யாரும் எழுப்பி வெளியே ஓடிடாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சீசன் தலைவனை பார்க்க 4 மணிக்கு உட்கார்ந்துருக்க. ஐயா இன்னும் கொடுமையை கேளுங்க. கேரளாவில் இருந்து ஒருத்தன் இவ்வளோ பெரிய உடம்பையா, கிட்டத்தட்ட 130 கிலோ, கேரளாவில் இருந்து நடந்து வந்து அந்த தலைவன் என்ன செய்யறான்? We want to meet some actor name. நம்ம யாரா இருக்கும்? சும்மா வாயில வந்துட்டு என் முழு உள்ளத்தோடு ஆரா நல்லா பாடுவிய. பொய்யா பாடுறதுல உங்களையும் என்னை விட்டு ஆளே கிடையாது. பொய்யா நல்லா பாடு ஆளா கூட நம்ம கூட்டம். இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. நான் சீசனாக வாழ விரும்புகிறேன். என் தலைவரை பார்க்க நான் அதிகாலையில் தேடி போவேன். என் தலைவரை பார்க்க நான் சீக்கிரமா போவேன். பையா பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தை ஹிட் ஆச்சுன்னா இங்க கையை தட்டி எஸ் ஆமென் ஹல்லேலூயான்னு சொல்லி கத்தி பழகுங்க. ஆமென். விசுவாசிக்கு கை தட்ட சொல்லணும், அல்லேலூயா சொல்ல சொல்லணும். தொடங்கும் போது 3 அல்லேலூயா, முடிக்கும் போது 3 அல்லேலூயா, நடுவில் ஒரு 3 அல்லேலூயா. எந்த காலத்தில் இருக்கும்? எந்த காலத்தில் இருக்கும்? எலிமெண்டரி ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை அல்லங்கிறத இன்னைக்கு எழுதி தரேன். கிறிஸ்துவின் ஆழங்களுக்குள்ள போகல இன்னும். இன்னைக்கும் 1ஆம் கிளாஸ்ல 10 எத்தனை வயசு நினைச்சுங்க, 30 வருஷம் ஆச்சுன்னா 30 வருஷம் தோத்து 1ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. தேவனுடைய ஆழங்களை அறியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரசங்கம் அவர் எப்படி பேசட்டும், வர்ஷிப் எப்படி இருக்கட்டும், உங்க கடமை நீங்க செய்யுங்க. தானாய் கர்த்தர் நன்மையை செய்வார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க தலைக்கு மேல கையை தட்டி, நான் இனி கைத்தட்ட சொல்ல மாட்டேன், இன்னைக்கும் நாளைக்கும் கைத்தட்ட சொல்ல மாட்டேன். நீங்க கை தட்டுறீங்களா சீசனாங்கிறத நான் கவனிக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் விசுவாசி இல்லை. சீசனா மாறணும். உட்காந்துட்டு பெஞ்ச தேய்ச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். புது புது பிரசங்கத்தை கேட்கணும்னு அறிவு சார்ந்து வராதீங்க. கேட்கிற பிரசங்கத்தை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும்னு வாங்க. இவர் நல்லா பேசினாரு, இவர் அப்படி பேசினாரு, அறிவு சம்பந்தமா எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஜட்ஜ் பண்ணிட்டு போகாம அது என் வாழ்க்கைக்கு எவ்வளவு உபயோகமா இருக்குன்னு அதை அனுபவிக்க சபைக்கு வாங்க. சில ஆட்கள் சர்ச்சுக்கு வாரது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கூட்டம் முடிஞ்சோம், ஐயா என்னுடைய பிரசங்கம் நல்லா இருந்துன. அப்ப நீ என்ன அறிவு சார்ந்து கேட்டிருக்க. அறிவு சார்ந்து கேட்டவன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா. அதான் நடந்து ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு நன்மை செய்யறேன்டான்னும் போது அதான் சொல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே பறிச்சுக்கிறேன், நானே தின்னுக்கிறேன், நானே எடுத்துக்கிறேன், என் காரியத்தை நானே பார்த்துக்கிறேன். அதுதான் அறிவு. அறிவு அதுதான் சொல்லும். அழகா ஒரு சாட்சி சொன்னாரு, மருத்துவம் அறிவை பேசும், என் இயேசு அதிசயங்களை பேசுவா. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அறிவை சார்ந்து சபைக்கு வரக்கூடாது. நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் படிக்கவே இல்லைங்க, உங்க முன்னாடி நிக்கிறேன், நான் பெரிய எஜுகேட்டட் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்னை ஆழங்களுக்குள்ளாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆழங்களை கற்றுக்கொள்ளுங்க. குடும்பம் தானா வளரும், டிசிப்ளின் தானா வரும். சபையில சத்தத்தை கேட்டோம், இன்னும் 2வது பெல் அடிக்கட்டும், அப்போ போலாம். விசுவாசி 1ஆம் கிளாஸ்லயே தோத்து தோத்து தொப்பி அடிச்சு உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி. ஜெயிக்க ஆசை இல்லை. நான் என்ன சொல்றேன், பேசாம எல்லாம் கைலாசா போயிருங்க. ஒன்னு இங்கிட்டு இருங்க, இல்ல அங்கிட்டு இருங்க. அவன் உண்மையா இருக்கான். பெரிய காரு, பெரிய காரை ஒரு வாரமா விட்டுட்டு ஆண்டவன்ட்ட ஒரே உட்கார்ந்து நிற்கிறான். உயிருள்ள தேவன் என்று வாய் நிறைய பேசுற நம்ம அவர் முன்னாடி என்ன கனத்தை கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். நேரம் முக்கியம், சமயம் முக்கியம், ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கத்துக்கு இயேசு கிறிஸ்து சிறந்த உதாரணம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரலோகம் போறாரு. நேர எல்லாரும் போய் கல்லறைக்குள்ள பாக்குறாங்க, என்ன நடக்குது என்ன நடக்குது. வேதம் சொல்லுது, அங்க இருக்கிற துணிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. துணி என்ன செஞ்சுச்சான், நம்ம பெட்ஷீட் எப்படி கிடக்கு எலும்புனா, ஒன்று எங்க கிடக்கும், ஜன்னல்ல கிடக்கும். இன்னொன்று ஒழுக்கத்தின் தலை சிறந்தது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். ஏங்க இந்த வேதாகமத்தில் வீட்டில் எப்படி இருக்கணும், வீட்டை எப்படி வச்சிருக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சிருக்கணுமா, வீட்டுக்குள்ளே போனால் கன்றாவி ஸ்மெல்லாக இருக்கும். உள்ள உட்காந்து ஆண்டவரே வாரம் வாரம் எப்படி வருவார், நீட் இல்லாத இடத்துல வரமாட்டார். அதுக்கும் பைபிளில் உதாரணம் சொல்ல முடியும். வீடு சுத்தத்தை பற்றி இந்த வேதாகமம் சொல்லுகிறது, தன் சுத்தத்தை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது, சபையினுடைய சுத்தத்தை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது. நீங்க எப்படி ஒழுக்கமா இருக்கணுங்கிற சகலவற்றை இது கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதை நான் கற்றுக்கொண்டனால் தான் ஒழுக்கமாக பேச முடியுது. நீங்க அதெல்லாம் படிக்கிறது இல்லை. நம்ம இந்த மத்தேயு மார்க்கு லூக்கால நிற்கிறோம், கொஞ்சம் சங்கீதத்தில் நிற்கிறோம், கொஞ்சம் நீதிமொழியில் நிற்கிறோம். அதை தாண்டியும் போறதில்லை, இதை தாண்டியும் வர்றதில்லை. வீடு சுத்தம் முக்கியம். சீசன் ஆயிருங்க, சீசன் ஆயிருங்க. பக்கத்தில் கை கொடுத்தோம், சீசன் ஆயிருங்க. சத்தமாக சொல்லுவோம், சீசன் ஆயிருங்க. ஒரு வாட்டி கூட 1 Corinthians 2வது வசனத்தை படிங்க, டக்கு டக்குன்னு படிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சீசனா இருக்கணும். விசுவாசியா அங்கே உட்கார்ந்துருக்க கூடாது. நான் சொல்லியாச்சு, 1ஆம் கிளாஸ்லேயே தோத்து இருக்க கூடாது. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க பார்ப்போம். முதல்ல இந்த கூனி இருக்கிறதெல்லாம் சரி பண்ணணும். இந்த ஆலயத்துக்குள்ள கொஞ்சம் கூனி இருந்ததெல்லாம் கர்த்தர் நிமித்தினார் பார்த்தீங்களா, அதான் கொஞ்சம் நிமிர்ந்து தான் உட்காருங்களேன். கர்த்தர் முதுகுத்து பலனை தருவா. ஆமே ஆமே. ஒருத்தனை அடிச்ச போகும்போது மட்டும் நெஞ்ச நிமித்திட்டு போறது முக்கியம் இல்லை. கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து உட்காரணும். கர்த்தர் நல்ல. இங்கே வந்து பாவம் புண்ணியம் அப்படியே பச்சோட்டி பாவம், இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுவோம் இது கொஞ்சம் விபரீதமான கேஸ் ஆகும்.
இங்கே வந்து நடிக்கக்கூடாது, நல்லா உட்காந்துரும், கர்த்தருக்கு கம்பீரமாக பாடணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இந்த அழுக்கு சட்டை இதெல்லாம் போட்டு வரக்கூடாது சபைக்குள்ளே. நல்லா டிப்டாப்பாக வரணும். உங்களை பார்க்கும்போது சொல்லணும், என்னடா இவ்வளோ கஷ்டம் இருந்து இவ்வளோ டிப்டாப்பாக வராங்கன்னு சொல்லணும். அப்படி உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுகிற கால்களை கர்த்தர் தரணும். ஆமென். அல்லேலூயா. அதில் முதல் பகுதியை சொல்கிறேன். சிலுவை. இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை குறித்து சொல்லி, நேற்றைய தினத்தில் சிலுவை அறையப்பட வேண்டிய விஷயத்தை சொன்னேன். இன்றைக்கு சிலுவையின் முக்கியத்துவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு முதலாவதாக சிலுவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க எல்லாம் எப்படி கிறிஸ்தவர்களா மாறுறேன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க எப்படி கிறிஸ்தவங்களா மாறினீங்க? எங்க அப்பா கிறிஸ்டியனு, நானும். ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், மறுபடியும் புதைக்கப்பட வேண்டும், மறுபடியும் உயிர்த்தெழ வேண்டும். இந்த காஸ்பல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1, 2, 3 எல்லாம் படிச்சீங்கன்னா, மரித்தோரிலிருந்து அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் காஸ்பல். இதை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள். அல்லேலூயா. அப்ப சிலுவையின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றுவது இந்த சிலுவை தான். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதும் இந்த சிலுவை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதை வெறும் சிலுவையா பார்த்துட்டோம். எங்கேயாவது கடைக்கு போறோம் அப்படின்னா பயப்படாம இருக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் செய்யும் சிலுவையை போட்டுட்டு ஓடுவோம். சின்ன வயசுல என்ன அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, கடைக்கு அனுப்புவாங்க 6 மணிக்கு மேலே. எனக்கு வெளியே போறது கொஞ்சம் பயம். நான் என்ன செய்வேன்னா, அப்போ எல்லாம் கொஞ்சம் கரண்ட் இருக்காதுல்ல, வீட்டில் இருந்து இயேசு ரத்தம் செய்யும் இயேசு ரத்தம் செய்யும் ஓடி போய் கடையில் போய் நிற்பேன். போய் நின்ன உடனே சொன்னதை மறப்பேன். திரும்ப அங்கிருந்து இயேசு ரத்தம் செய்யும் இயேசு அங்கேருந்து இங்கே வந்து ஒரு அடி கொடுப்பா. உனக்கு இது கூட ஞாபகம் இல்லை. அவங்களுக்கு தெரியாது நான் பயத்திலே ஓடுனதுன்னு. இப்படி இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை டாலராகவும், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை ஒரு சும்மா பாதுகாப்பின் சின்னமாகவும் நீங்கள் தூக்கி கொண்டிருக்கிறீர்கள். அது அதற்கானது அல்ல. சிலுவை மேன்மைக்குரியது, சிலுவை போற்றுதலுக்குரியது. இந்த சிலுவை மரத்தில் இயேசு தொங்கவில்லை என்றால் நீங்களும் நானும் இன்றைக்கும் ஆதாமுக்கு கீழாக இருந்திருப்போம். சிலுவை என்று ஒன்று வந்து அந்த சாபங்களை உடைத்தபடியினால் தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலுவை மரணம் நடைபெறவில்லை என்றால் நாம் இந்த இடத்துல வந்து ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில் அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லணும், வாட் இஸ் கிறிஸ்டியன் காஸ்பல் மெசேஜ்? என்ன கிறிஸ்தவத்தின் செய்தினா, இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். இதுதான் கிறிஸ்தவத்துடைய மைய மெசேஜ். நிறைய பேர் காஸ்பல் சொல்றேன்ற பேர்ல, சுவிசேஷம் சொல்றேன்னு பேர்ல போய் உட்கார்ந்து ஏதேதையோ பேசாதீங்க. அது எதற்கும் உதவாது. எதிர்த்த யூதர்களை மனமாற்றம் செய்தது இந்த மெசேஜ் தான். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து என்று பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். உங்க சொந்த கதை சோக கதை பேசுவதற்கு சபை அல்ல. இங்கே இயேசு பெரியவர்னு பேசணும். என் இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு பேசணும். என் இயேசு எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார்னு பேசணும். என் இயேசு எதற்காக எழும்பினார்னு பேசணும். இதெல்லாம் விட்டுட்டு சிலுவைக்கு முன்னாடி இயேசு அற்புதம் செஞ்சார், நல்லதுதான். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான தன்மை சீசன் இந்த லெவலுக்கு வரணும் இன்னைக்கு. அல்லேலூயா. உங்களை கேட்கணும், யாராவது கேட்பாங்க, ஐயா நீங்க கிறிஸ்தவனா மாறினீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. என் பாவத்துக்கு மரிச்சார் ஐயா, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் ஐயா, எனக்காக உயிர்த்தார் ஐயா, மறுபடியும் வரப்போறார் ஐயா. இதுதான் உங்க பதில். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் மெசேஜ் இதுதான், கிறிஸ்தவ செய்தி இதுதான். இதுதான் இயேசு என்ன செய்தாருங்கிறது தான் மெசேஜ். ஏசப்பா விட்டு நான் என்னென்னமோ கதையை அடந்துட்டு போறதுக்கு நான் இந்த இடத்துக்கு வரல. கலாத்தியர் 6வது அதிகாரம் அவருடைய 14வது வசனத்தை படிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம்
அதனுடைய 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே குறித்தே அல்லாமல் சி மேஜர் போங்க, வேறொன்றை குறித்தும் சத்தமா சொல்லுங்க. திரும்ப பைபிள் வச்சவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வார்த்தையை படிங்க பார்ப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து. அப்போ நம்ம என்ன மேன்மை பாராட்டுறோமே? பதில் கை கொடுத்து கேளுங்க. சிலுவையை தான் மேன்மை பாராட்டுறீங்களா? ஆமா, பின்னாடி கை கொடுத்த மாதிரியே தெரியலையே எனக்கு. பக்கத்தில் கை கொடுங்கம்மா. சண்டைக்காரங்களோ? இல்லை இல்லை, சரி சரி, தோத்துட்டு இல்லையே. இப்போ கை கொடுத்தீங்களா? மைக்கை போட்டு நாங்கள் வந்துடுவேன், சும்மா அப்படி கேட்பேன் பாருங்க. கை கொடுத்தீங்களா? கேளுங்க, மறந்துட்டு பாருங்க. சிலுவையை தான் மேன்மை பாராட்டுறீங்களா? ஆமேன் ஆமேன். ஒரு அழகான ஒரு பழைய ஒரு பாடல் அதை பாடும். பாடிட்டு அப்படி வார்த்தைக்குள்ள போவோம். சிலுவை. ஆமேன். குருசே ஆசிக்கல்லா ஊற்றவற்றாம் ஜீவநதியா. குருசே ஆசிக்கல்லா ஊற்றவற்றாம் ஜீவநதியா. குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. உரிய பெருமைகள் அற்பமே. விந்தை கீருராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. சொல்லுங்க, உந்தன் சிலுவை. விசுவாசி பாட மாட்டாங்க, சீசன் பாடுவாங்க. விந்தை கீரு அழகு அழகு மேன்மை மேன்மை. திரண்டாஸ்தி சீரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பீனும் மிக இருப்பீனும் குருசை நோக்கி. அழகுங்க, சூப்பரா பாடுறீங்க. பார்த்தையே. ஆமா, பின்னாடி பாடுங்களேன். குருசை நோக்கி ஓ உரிய பெருமைகள் யாவும், உரிய பெருமைகள் யாவும். நீங்க உரிய பெருமைகள் யாவும் கொஞ்சம் சத்தம் பாடுங்களேன். பெருமைகள். நீங்க அப்படி இல்லைங்க, நீங்க சொல்லுங்க. ஊரி தோத்திர கூடாது. ரெடி? 1 2 3 4. ஊரிய சேர்ந்து விந்தை கீரு சுராஜா. மேன்மை மேன்மை, சிலுவைதான் மேன்மை. மேன்மை சிலுவைதான் மேன்மை. சிலுவையை தான் மேன்மை பாராட்டணும். ஆமென். என்ன பிரதர் ஆசீர்வதிக்க போறேன்னு நீங்க? நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லல, ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. ஆசீர்வாதமான வார்த்தையை பேச. ஆமா, நீ தான் வரப்போகுது. ஆனால் சில கரெக்ஷன்ஸ் பண்ணாமல் ஆசீர்வாதத்தை கொடுத்தோம்னா அது ஓட்டையான பையில கீழே விழுந்து பொத்து கீழே விழுந்துடும். ஆமென். அல்லேலூயா. சிலுவை தாயா இந்த சபையில் மேன்மைன்னு சொல்றவங்க. அப்போ உங்க மேன்மை, உங்க மேன்மை, உங்க மேன்மை சொல்லுங்க. முட்டை. உங்க மேன்மை, மேன்மை எப்படி வரும் தெரியுமா? நான் நான்
நான், நீங்க சொல்லுங்க, நான். யார் யார் நான் சொல்றாங்களோ, எங்க ஊர்ல ஒரு பழமொழி, இங்க உண்டானே தெரியல, நானான்னு சொல்லி அது வாந்தானா போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள்ள சிலுவைதான் மேன்மை, சபைக்குள்ள சிலுவைதான் மேன்மை. நான் கட்டின சபை, நான் வாங்கி கொடுத்த ஃபேனு, நாங்க ஊழியக்காரருக்கு சம்பளம், நாங்க குடிக்கும். ஏன் பொருளாதாரம் வளரல? நான் வேதாகமத்தில் 3 இடங்களில் வேதம் சொல்லுகிறது. பிதாவான ஒரு இடத்தில் சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு. அதே குமாரனும் சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு. பரிசுத்த ஆவியானவரும் சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு. பைபிள்ல சொல்லுது, 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கிற ஒரே ஒரு இடம் நான் கட்டின சர்ச், நான் கட்டின பில்லர், நாங்க கொடுக்கிற காணிய, நாங்க கொடுத்துற கோடிக்கு. இந்த சர்ச்சில் எனக்கு தெரியல, கேட்கறவங்களுக்குள்ள உள்ள போட்டோம் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு யாரையா தந்தா? பக்கத்தில் கை கொடுத்து, உங்களுக்கு யாரையா தந்தா? விதைக்கிறவன் விதையையும் விதையையும் கொடுத்து அறுவடையும் கொடுத்து விளைச்சலையும் தர அவர்கிட்ட வந்துகிட்டு நான் கொடுக்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிற தேவன், நான் கொடுக்கிறேன், நான் செய்கிறேன். சர்ச்சில் 2 நாள் 3 நாள் மீட்டிங்ல நான் கொடுக்கிறேன்னு வர மாட்டாங்க. அல்லேலூயா. சில இருதயமெல்லாம் இன்றைக்கு உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். சபை நாடு இது விளையாட்டு இடம் இல்லை, இது ஒரு சீரியஸ் மேட்டர், இது ஒரு சீரியஸான பிளேஸ். காதுள்ளவர்கள் கேட்பார்கள், காது இருக்கு எல்லாருக்கும், கேட்காமலாம் போகாது. ஆமே ஆமே. நான் என்கிற இடம் சபைக்கான இடம் அல்ல. சரிங்க, அப்ப நாங்க கொடுக்கறத கேட்க கூடாதோ? கேட்க கூடாது. என்னையா புது சட்டம்? அதை கேட்கறதுக்கும் கேட்காம இருக்கிறதுக்கும் 3 பேரை நீங்க உட்கார வச்சிருக்கீங்க. அவைய கேட்பாங்க. அல்லேலூயா. அவைய என்ன கேட்கியாவன்னு நான் கேட்க போய் நிற்க கூடாது. நல்லா கவனிங்க. நான் புல்லாங்குழல் படிக்க போவேன். எனக்கு ஒரு ஆசிரியர் உண்டு, அவருடைய பேர் பார்த்திபன். அவர் ஒரு இந்து மனிதர். அவருடைய இடத்துல எல்லாம் விக்கிரகங்கள் நடந்திருக்கும். நான் பாஸ்டர்னு அவருக்கு தெரியாது. நான் போய் புல்லாங்குழல் இசை கற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்துல போனேன். அவர் என்கிட்ட உட்காந்து அப்படியே சமணங்கால் போட்டு, ஏன்னா ஃப்ளூட்டிஸ்டில் குரு சிஷ்யன் முறையில் கற்றுக்கிட்டேன் பாருங்க. நான் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, பிரதர் வினு, என்னோட சேலரி எவ்வளோ தெரியுமான்னு கேட்டார். என்ன அவரை 10,000 ரூபான்னு. என்னோட சேலரி 7 lakhs அப்படின்னாரு. இம்மட்டு குழலை வச்சு எத்தனை? இம்மட்டு போல குழலை வச்சு எத்தனை? 7 lakhs அப்படின்னா அப்படியே பார்த்தேன். உனக்கு பொருளாதாரம் வளர்றதுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்லட்டுமான்னு கேட்டார். சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு. கிறிஸ்தவங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க தெரியுமான்னு கேட்டார். யார்? என்னட்ட. நான் கொஞ்சம் டிஷர்ட் எல்லாம் போட்டு போவேன். தெரியும் மாஸ்டர் அப்படின்னு. அவங்க 10ல் ஒரு பகுதி ஆண்டவர் கொடுப்பாங்க தெரியுமான்னு கேட்டேன். சொன்னது யாரு? பட்டையும் போட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டேன். ஆமான்னு அவர் சொன்னாரு, நான் கத்துக்கிட்டது ஒரு கிறிஸ்தவ மாஸ்டர்கிட்ட, ஸ்டான்லின்னு ஒரு கிறிஸ்தவ மாஸ்டர்கிட்ட. நான் அவர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர்கிட்ட ஒரு நாள் கூட இல்லைன்னு சொன்னதில்லை. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி ஐயா உங்களுக்கு இதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நீ சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி எடுத்து நீ யாருக்காவது நீ கொடு, நீ வளருவேன்ட்டாரு. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார். நான் கேட்டேன், நம்ம வாய் தான் சும்மா இருக்காது ஐயா, அது நல்ல இடத்துக்கு போதா கெட்ட இடத்துக்கு போதான்னு எப்படி ஐயா அப்போ ஆராய்ச்சி பண்ணுறது? அவர் சொன்னார், விதைக்கிறது தான் உன் வேலை, அது முளைக்குதான் முளைக்கலையான்னு பார்க்கறது உன் வேலை இல்லை. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? 7 லட்சம் சம்பாதிச்சு
இன்னைக்கு சென்னைக்குள்ள சொல்லுவார், நான் பிளஸ்ஸிங் ஆனது கொடுத்ததுனால தான் பிளஸ்ஸிங் ஆனேன். அவன் சாராயம் குடிக்கானா இல்லை வேற ஏதாவது அதை வச்சு செய்கிறானான்னு ஒரு நாளும் ஆராய்ச்சி பண்ணது கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு மாதத்தில் 5 லட்சம் ரூபா வரைக்கும் தசமபாகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்றாரு. பாருங்க, கொடுக்கிறத நான் கொடுத்தேன்னு எட்டி பார்த்தீங்கன்னா விளைச்சலை பார்க்க முடியாது. கொடுக்கிறத அது எங்கேயும் போகுது, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். கொடுக்கிறது உங்க வேலை, விளைச்சலை தர்றது அவர் வேலை. அவனை அவர் பார்த்து பாரு. ஆமென். நம்ப மாட்டீங்க, ஈசிஆர் ரோட்ல 36 கோடி ரூபாய்க்கு ஒரு தனி மனிதன் 36 lakh கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு இசை கல்லூரியை கட்டி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கா? இயேசுவை அறியாதவர்களை ஃபாலோ பண்ணி அவ்வளவு நன்மை நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவையே வணங்கி கொண்டிருக்கிற நம்ம இன்னும் ஓட்ட வீடு, இன்னும் ஓட்ட செருப்பு, இன்னும் பஞ்சப்பட்டினி. காரணம் என்ன தெரியுமா? கேட்கறதுனால. என்ன நடக்குது, என்ன செய்தியா, என்ன பண்ணுதியா, சர்ச்சை ஆராதனை நடத்த அள்ளி எறிங்க ஐயா. கிள்ளி கொடுக்க கூடாது, அள்ளி எறியணும். எங்க சர்ச்சில் நாங்கள் காணிகை பற்றி பேசவே மாட்டேன், ஆனால் பேழைப்பட்டி நிறையா காணிகை நிரம்பும். புரியுது வராது? எங்க சர்ச்சில் இந்த ஸ்கேனர்லாம் வைக்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா. கொடுக்கிறத கொடுங்க, தோண்டி பார்க்காதீங்க. முளைச்சா 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 முளைச்சா, நான் செஞ்ச நான் கொடுத்த சிலுவையை பார்க்க சபைக்கு வாங்க. சிலுவை நன்மைகளை கொடுக்கும். எங்க போகுது? அவரு நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழம் குரு என்ன செய்தாரு, அதை வச்சு பேசக்கூடாது அப்படியெல்லாம். சிரிப்பா இருக்கோ, வாய் திறக்க கூடாது. இப்போ கணக்கெல்லாம் அதை அவங்க பார்த்து, ஐயா செக்ரட்டரி சுபேதார், இன்னைக்கு நிறைய பேருக்கு தோணும், இவர் இந்த சர்ச்சில் வந்து என்ன புதுசாக செய்கிறாரு. நான் புதுசாக ஒன்றும் செய்யலை, கொடுக்குறோம், கொடுத்துட்டு போயினேரு. பார்க்குற கணக்கு வழக்குள்ள கர்த்தர் அவர்களை வச்சு பார்த்துப்பா, நடத்துறது அவளுக்கு தெரியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 நாள் கூட்டத்துக்கு அள்ளி கொடுத்தவங்க எத்தனை பேர்னு சொன்னா நீங்க எல்லாரும் கை வைத்துவீங்க. கொடுங்க இல்லையா? அள்ளி கொடுத்தோம், ஆனால் என்ன செய்யல. இன்னைக்கு இது கேசியரா ஐயா, லிபின் அண்ணாக்கு அப்பாவா? ஐயா இன்னைக்கு கவலைப்படாதீங்க, உங்க பண்டக சாலை நிரம்பும். இன்னைக்கு பாருங்க, மீட்டி முடிச்ச உடனே எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எத்தனை லட்சம் செக்கு டக்கு டக்குன்னு போட்டு எல்லாரும் கருத்தை நடத்தி முடிப்பா. ஆமேன். வரலையே, ஆமேன், வரலையே. சபை அப்படி மாறட்டும். இப்படிப்பட்ட எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெறுவதற்கு உதாரத்துவங்களாக உடைய கரங்கள் நீட்டப்படட்டும். கட்டி கட்டி பொதிஞ்சு பொதிஞ்சு வச்சு என்ன காண போறிய? கர்த்தர் ஆராதிங்க, ஊழியக்கார கனப்படுத்துங்க, போதும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவா. ஹல்லேலூயா. எங்க சர்ச்சில் என்ன கனப்படுத்த என் சர்ச்சில் உள்ள மக்கள் ஏழ்மையாக தான் வந்தாங்க. எப்படி இப்போ இருக்கிறாங்க தெரியுமா? அன்பு சகோதரர் டெரனுக்கு தெரியும். காரில் தான் வருவாங்க. இப்போ பார்க்கிங் இடம் இல்லை எங்களுக்கு, கர்த்தர் அப்படி உயர்த்தி வைக்கிறா. சொந்த இடம் மறுபடியும் வாங்க போகிறோம் பல்லாவரத்தில், கர்த்தர் செய்வா. ஆமென். விசுவாசம் வரட்டும், விசுவாசம் வரட்டும், கொடுக்கிறதுக்கு விசுவாசம் வரட்டும் முதல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையை குறித்த மேன்மை உண்டாகட்டும். பாருங்க, மேன்மையை குறித்து இன்னும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தாவீது இருந்தார், தாவீது என்கிற ஒரு ராஜா இருந்தார், தெரியுமா? ஆமா தெரியும். அதே போல யோசேப்புங்கிற ஒரு அதிபதி இருந்தார், தெரியுமா? ஆமா தெரியும். 2 சாமுவேல் 17வது என் வீட்டில் போய் படிங்க. ஏன்னா டைம் இல்லை பாருங்க, அதனால கதையை எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு தெரியாத கதை இல்லை, நான் புதுசாக பேச போறதும் இல்லை. என்ன கவனிங்க, 2 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க, இந்த தாவீது யாரு? ராஜா. ஐயா அவர் யாரு? மேன்மை வார இடத்த சொல்றேன். தாவீது யாரு? சத்தமா சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க. மேன்மை வர இடத்தை நான் அட்டக்கி ஒட்டக்கி, டே மேன்மையை எனக்குள்ள யாருன்னு அடிச்சு விரட்டிடுவேன்னு சொல்லணும். புரியுதா? நான் மைக்கு பிடிச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைச்ச கூடாது. அப்படி உள்ளத்துக்குள்ள எண்ணம் வந்தாலே நீங்க மற்றவங்களை குறையான்றீங்கன்னு அர்த்தம். உடனே அந்த பிசாசை விரட்டணும். போ பிசாசை, எனக்குள்ள மேன்மை கொண்டாட வருகிற பொல்லாத வெளியேறு சொல்லணும், கட்டளையிடணும். கர்த்தர் நல்லவர். தாவீது ராஜாவா இருக்கிறார். அப்ப அவருக்கு முன்னாடி இருக்கிற வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதுல உரியாங்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அவருடைய மனைவியை இந்த தாவீது ராஜா என்ன செஞ்சிட்டாரு?
பேர் கேட்கல, என்ன செஞ்சுட்டு அடைஞ்சிட்டாரு. அவர் மேலே மோகம் கொண்டு அடைஞ்சிட்டாரு. அதே சினோரியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்வில் நடக்கு. அதே போல் ஒரு சினோரியோ ஒரு போத்திபாருடைய வீட்டில் அந்த மனைவி என்ன செய்கிறாங்க, மம்பிழுத்து இழுக்கிறாங்க. பாருங்க, இங்கே தாவீதோட மனசில் இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? நான் யாரு, நான் ராஜா, நான் எதை வேணுமெல்லாம் எடுக்கலாம். அங்க யோசேப்பு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் ராஜா அல்ல, என்னை கவனிக்கிறவர் ஒரு உண்டு, என்னை ஆளுகிறவர் ஒரு உண்டு, அவர்தான் ராஜான்னு சொல்லி அங்க அவர் விட்டு கொடுக்கிறார். அதனால அந்த பாவத்திற்கு தப்பி ஓடுகிறார். இவர் இங்க என்ன செஞ்சிட்டாரு? ராஜாங்கிற மனசுல இருக்கிற வரையிலும் இயேசு ராஜா உள்ள உட்கார மாட்டார். ஆமென். அதனால தான் மத்தேயுல நீங்க படிச்சீங்கன்னா ஏரோதுட்ட வந்து கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அவர் யாரு? ஏரோது யாரு? ராஜா. அந்த ராஜாட்ட வந்து யூதருக்கு ராஜாங்கன்னு கேட்கும்போது இந்த ராஜாவுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. இந்த ராஜ பதவியை விட்டு கொடுக்க மனசு இல்லை. இப்ப பாருங்க, கீபோர்டு வாசிக்கிறது யாரு? என்ன அண்ணன் சொல்லவா, சகோதரன் சொல்லுங்க, யாரு? இப்ப இவர் வாசிக்கிற கீபோர்டை நான் வாசிக்கணும்னு ஆசைப்படும் போது அவருக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? மனசு இல்லை. இப்படிதான் மேன்மை வர்றது. எப்படி தெரியுமா? நான் ஆண்டு கொள்ளலாம், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கலாம், சபையை நான் பார்த்துக்கலாம், மக்களை நான் பார்த்துக்கலாம் என்று சொல்லி சிங்காசனத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஆளுவீர்கள் என்றால் இயேசு ராஜா உங்களை ஆள மாட்டார். உங்க சிங்காசனத்தை விட்டு நீங்க இறங்கி உங்க ராஜ பதவியை ராஜினாமா பண்ணணும். நான் இன்றிலிருந்து என்னை சொல்லுங்க, நான் இன்றிலிருந்து என்னை சொல்லுங்க, நான் இன்றிலிருந்து என்னை. ஆனா இயேசு ராஜா என்னை ஆளுமே சார், என்ன காரணம் தெரியல, பிடிச்சிக்கங்க. நான் இன்றிலிருந்து என்னை சொல்ல மாட்டீங்களோ? ஆளமாட்டேன். அப்ப நீங்க என்ன ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். என்னை ஆள்வது இயேசு கிறிஸ்து. எழுதி வைங்க வீட்டில் போய், நான் இன்றிலிருந்து ஆளமாட்டேன். உங்க சிங்காசனத்தை கொஞ்சம் விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுப்பீங்களா? இனி நான் போயிட்டு நான் அப்படி சொல்லாதீங்க. நான் தான் என் குடும்பத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு, நீங்க நடத்தல, கர்த்தர் நடத்தினார். என் குடும்பத்தில் சண்டை நடக்குது தெரியுமா? நீங்க சொல்லுற வார்த்தை, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி. நீங்க கஷ்டப்பட்டதுனால வேர்வை சிந்துறதுனால மாற்றம் நடக்க போறதில்ல. கொஞ்சம் இந்த மாமியார்மார் புதுசா வந்த மருமகள்கிட்ட இந்த சாவியை கொடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இத்தனை நாள் நான் இல்லை, என் பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சேன், இனி இவன் வந்து அப்படி நீங்க இறுக்கமா பிடிச்சு வச்சாங்க ஆளுக நடக்காது இல்லை, மனைவியோட ஆளுக வராது இல்லை. அப்ப நீங்க அந்த சாவி என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதே போல பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு ஏசப்பா உங்களை ஆளும்படி விட்டு கொடுங்க. உங்க சிங்காசனத்தை விட்டு இறங்கி வாங்க. உங்களை ராஜாவை தான் வச்சிருப்பாரு, ஆனா நீங்க ஆளக்கூடாது. உங்களை ஆளும்படி அவர் இருக்கிறார். ஆமென். ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இந்த பாட்டு தெரியுமா? தெரியுமா? எனக்கு தெரியும். பழைய பாட்டு, என் கூட சேர்ந்து பாடுங்க. இந்த பாட்டு பாடும்போதே அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்குவோமா? நீங்க யாரும் இருக்கிற கொஞ்சம் இடம் இருக்குல்ல, நான் தான் பாடுவேன், நான் தான் காணிக்கை எடுப்பேன், நான் தான் முன்ன நிப்பேன். இந்த இடத்துல இருந்தா கொஞ்சம் இறங்குவோமா? பின்னாடி இறங்குவோமா? ஐயா ரெடி? எல்லா கோபத்துல இருந்து இறங்குவோமா? நான் செத்தாலும் பேச மாட்டேங்கிற அந்த சிங்காசனத்தை விட்டு கொஞ்சம் சரக்கி, இல்லைன்னா காலை பிடிச்சு இழுத்து எடுப்பாரு, மறக்காதீங்க. அதனால கொஞ்சம் இறங்குவோமா? ரெடியா? 1 2 3 4. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும். பிரதர் சாங் தெரியுமா? இயேசு ராஜா கொஞ்சம் பாடுங்களேன். ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும். மாசில்லா மணியான முச்சுடர் பேசியாரசே,
மாசில்லா மணியான முச்சுடன் மேசியாரசே மனுவேலே மாமரை நூலே தேவசங்கோலே எங்களின் மேலே அன்பு செய்யு ராஜா என்னை ஆளும் நேசா. அழகு அழகு இயேசு ராஜா என்னை ஆளும் சூப்பர் சூப்பர் ஆமென். இயேசு ராஜா என் ஆளுங்கப்பா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. மூணாவது சரணம். ஐயா என் மனம் மாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி. ஐயா என் மனம் மாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி. ஐயா என் மனம் மாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி. குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி பாக்கியம் கொடு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. சூப்பராக பாடுது நீங்க. அந்த ஒரு கொஞ்சம் கர்வம் இருக்குல்ல உங்களுக்கு, இறங்கி பாருங்க. நிறைய இடம் இப்போ அப்படிதான் இருக்கு, இப்படி ஸ்டிப் பாட்டு. அது ஒரு நாள் நம்ம இருப்போம், இப்படியே தான் இருப்போம். அது அப்போ இருந்துக்கலாம். இப்போ பாருங்க வார்த்தை சொல்லுது, ஐயா என் மனம் மாற்றி உமதடிமை என்னை தேற்றி. என்ன செய்யறாங்க? ஐயா என் மனம் மாற்றி உமது அடிமை என்னை. சரி அடுத்து பாருங்க, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு. குணமாக்கி வினை நீக்கி. இந்த இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இந்த பாட்டு தெரியாது. என்ன வினைன்றாரு? குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு. அவ்வளோதான். இந்த பாட்டை பாடும்போது உணர்ந்து பாடுங்க. ரெடியா? ரெடி 1 2 3 4. இயேசு ராஜா. தலைக்கு மேல கை அப்படி தட்டி மெதுவா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. சத்தமா. ஐயா என் மனம் மாற்றி உனது அடிமை எந்தனை தேற்றி. ஐயா என் மனம் மாற்றி உனது அடிமை எந்தனை தேற்றி. குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மை பாக்கியம் கொடு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. உங்களை நான் கிளாசிக்கல் சிங்கர் ஆயிட்டேன் பாத்தீங்களா? எந்த கிளாஸுக்கும் போகாம, எந்த வருமானத்துக்கும் கொடுக்காம ஈஸியா நீங்க கர்நாடக இசை மேதைகளாகி விட்டீர்கள். ஆமே. பின்னாடி ஐயா மாதிரி எப்படி பாடுறாங்க தெரியுமா? எழும்பி நின்று அப்படி பாடுறாங்க. அனுபவிச்சு பாடுங்க. சரியா? ரெடி 1 2 3 4. ஐயா என் மனம் மாற்றி உனது அடிமை எந்தனை தேற்றி. ஐயா என் மனம் மாற்றி உனது அடிமை எந்தனை தேற்றி. குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மை பாக்கியம் கொடு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. 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 கை தட்டுவாங்கன்னு நினைச்சேன். இப்ப பாருங்க, உங்க சத்தம் பெருசா, பின்னாடி ஐயா மாதிரி சத்தம் கை சத்தல் பெருசா பாக்குறீங்க. ஐயா கேக்குதா? இப்ப இந்த பாட்டு அவங்க எவ்வளவு அனுபவிச்சு பானாங்க தெரியுமா? இப்ப அவங்க கை தட்டுவாங்க பாரு. ஐயா கை தட்டுங்க ஐயா. கேக்குதா? பாத்தியலா கேக்குது. இப்ப நீங்க தட்டுங்க. இப்ப எல்லாம் சேர்ந்து தட்டுங்க. ஐயா என் மனம் மாற்றி அடிமை என்னை தேற்றி வினை நீக்கி கை தூக்கி மெய் வாக்கியம் கொடு ஐயா. எங்க அப்பா மெய் வாக்கியம் கொடுங்க அப்பா. என் ஆண்டு 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 நான் வியாதியில் இருந்தது போதும்
என்னை ஆண்டு ஆண்டு என்னுடைய வாழ்க்கை பாவ பழக்கத்தில் இருந்தது போதும், இன்றிலிருந்து என்னை நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. சிலுவைதான் என் மேன்மை, சிலுவைதான் என் மேன்மை, சிலுவைதான் என் மேன்மை. சரிங்க, இந்த சிலுவை எனக்கு என்ன செஞ்சுன்னு கேட்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 14, 15 ஆகிய வசனங்களை படிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 14, 15 ஆகிய வசனங்க. எனக்கு கரெக்டாக 10 நிமிஷம் இருக்கு. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு சிலுவையில் மேல் ஆணி அடைந்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி, ஆமென். வெளியேறாத வாலிபர்கள் இருந்தாங்கன்னா, கீழே இந்த விளம்பரத்தில் பிஸியாக இருந்தாங்கன்னா, கடைசி 10 நிமிஷத்தில் இங்கே இருக்கிற பெரியவர்கள் போய் இந்த சபையினுடைய வாலிபர்களை தயவு செய்து அழைத்து வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சில வாலிபர்கள் மேலே நன்மைகள் நடக்க போகிறது. ஆமீன். வரணுமே. இன்னைக்கு ஸ்பெஷலாக அவங்க மேலே தேவனுடைய கிருபை இறங்க போகுது. இந்த விளம்பரதெல்லாம் கூட்டம் முடிச்சு பார்க்கலாம், காய்கறி கட்டுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஆராதனை நடக்கிறதே அவங்களுக்கு தான். நேற்றைக்கும் பார்த்தேன், கொஞ்சம் காணோம். ஆனால் கீழே போனால் வரிசையாக கொஞ்சம் வருது. பார்க்கவே பயமாக இருந்து, ஏதோ அடுக்கலையிலேருந்து அப்படியே எழும்பி வர்றது மாதிரி. அதனால் கொஞ்சம் என் சத்தத்தை நிறைய பேர் கேட்டு இப்போ ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்கேயும் ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. தயவு செய்து மேலே வாங்க. யாரும் வரும்போது அவங்கள பார்க்காதீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சிலுவை என்னத்தை செஞ்சு தெரியுமா? ஆமென். என் தலையெழுத்தை மாற்றினது. ஆமென். என் மேல் எழுதப்பட்ட கையெழுத்தை மாற்றினது. சிலுவை எனக்கு என்ன செஞ்சு? என் மேல் எழுதப்பட்ட எழுத்தை மாற்றினது. ஹல்லேலூயா. என் சிலுவையை கொண்டாடணும். நான் பாவி என்றும், நான் அடிமை என்றும், நான் ஆதாமுக்கு கீழாக இருப்பவன் என்றும் அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள் எழுதி முடித்தவை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. இவன் நீதிமான் என்றும், இவன் நல்லவன் என்றும், இவன் எனக்கு பிள்ளை என்றும் என்னுடைய கையெழுத்தை மாற்றி எழுதி உயர்த்தி நிறுத்தி இன்றைக்கு அழகுபடுத்தி இருக்கிறது. சிலுவை என்ன செஞ்சு? பாவியா இருந்த போது என்னை நேசித்தது. சிலுவை என்ன செஞ்சு? எல்லாரும் என்ன ஒதுக்கின போது சிலுவை என்னை நேசித்தது. சிலுவை என்ன செய்தது? இந்த உலகம் எல்லாம் இவன் கள்ளன், கொள்ளக்காரன், குடிகாரன், பெண்ணுபிடியான்னு சொல்லி எனக்கு பட்ட பெயர்களை கொடுத்த போது இந்த சிலுவையில் வந்த நன்மை எனக்கு சொல்லிச்சு, நீ நீதிமான், நீ செய்கிற காரியம் வாய்க்கும் என்று சொன்னது. இந்த உலகம் என்ன பார்த்து சொல்லிச்சு, நீ விளங்காதவன், நீ தொடர்றது உருப்படாது, நீ போற பாதை நாசமான பாதைன்னு சொல்லும் போது வேதம் சிலுவையின் வழியாக எனக்கு சொன்னது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, என் பாதை நெய்யாய் பொழிகிறது என்று என்னை ஆசீர்வதித்து என் கையெழுத்தை மாற்றினது. அல்லேலூயா. வரலையே. இந்த உலகம் என்னை குற்றம் சாட்டும் போது என் பிள்ளை என்று என்னை வாரிக்கொண்டது இந்த சிலுவை. எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம இன்றைக்கு அப்பாவுடைய பிள்ளைகளாக உட்கார்ந்து இருக்கிறோம். நான் செஞ்ச பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் துரோகத்துக்கும் அளவே இல்லை. ஆனா அந்த சகல அக்கிரமத்தையும் மன்னித்து, சகல பாவத்தையும் மன்னித்து இன்னைக்கு என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றினது அவருடைய சிலுவை அல்லவோ. அந்த சிலுவை மேல பாருங்க ஆண்டவர், உங்க சிலுவை மேல. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ். சிலுவையின் முக்கியத்துவம், சிலுவையின் முக்கியத்துவம். இந்த பூமி இன்னைக்கு வரைக்கும் நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? இவன் பாவி, இவன் நல்லவன் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது தான் அந்த ஊரில் உள்ள அத்தனை வெஞ்சன்ஸும் வெளியே வரும். வெளியே நல்லா சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, நான் பையன் நல்ல பையன்தான், ஆனாலும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. எப்படி? அந்த ஆனாலும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. பையன் நல்ல பையன் தான், ஆனால் குடும்பம்
அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை. இன்னைக்கும் உலகம் அப்படிதான் சொல்லி கொண்டிருக்கிற. ஆனால் ஏசப்பா மட்டும்தான் சொல்றார், நீ எவ்வளவு முறை விழுந்தாலும் நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. ஒரு நாளும் சத்துருவிடத்தில் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அத்தனை தாய்மாரும் என்னை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க, நீர் என் பிள்ளை என்று சொல்லி இன்றைக்கு அரவணைத்துக் கொண்டிருக்கிற அந்த சிலுவை மேலானது. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை கூட படியுங்க. கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நமக்கு சந்தோஷம் தரும்படியாய் என் இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டார். நீங்களும் நானும் சந்தோஷமாய் இருப்பதற்காக சிலுவை அவமானத்தை சகித்தது. என்னையா எனக்கு சிலுவை செஞ்சிச்சு? நீங்கள் அவமானப்படாதபடி காத்து கொண்டிருக்கிறது, இதுவரையிலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. என் தலையெழுத்தை மாற்றினது சிலுவையின் ரத்தம். நான் சத்துருக்களாயும் பாவிகளாகவும் இருக்கையில் என் மேல் வைத்த அன்பை அவருடைய ரத்தத்தின் மூலமாய் விளங்க பண்ணி இருக்கிறார். அப்ப சிலுவை மேலானது. இந்த சர்ச்சுக்கு வரும்போது நினைச்சுக்கிட்டே வாங்க, என்ன நான் ஆளக்கூடாது, என்னை ஆளுவது இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து என்னை ஆளுகிறார். அவர் அவமானப்பட்டு உங்களை அழகுபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தலையெழுத்தை மாற்றினார். ஆமென், ஆமென். நான் இன்னும் கொஞ்சம் ஆசைப்படுறேன். லாஸ்ட் 2 தீர்க்க தரிசனமான வார்த்தை பேச ஆசைப்படுறேன். இந்த வெளியே இருக்கிற பெரிய ஐயாமாரெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? எல்லாரும் எளிமை நிற்போம். எல்லாரும் கொஞ்சம், என்ன எல்லாருக்கா நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். எல்லா ஐயாமாரும் உள்ள வாங்க, எல்லாம் கொஞ்சம் நெருங்கி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வாங்க ஐயா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் நல்ல நல்ல காரியத்தை பேச விரும்புகிறேன். ஆமென், ஆமென். அவங்க வருவாங்க, நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க. நீங்கள் அவங்கள கொண்டு உட்காரணும் வைக்கணும், அவங்களுக்கு கால் இருக்கு, வருவாங்க. நான் அவங்கள உட்கார வைப்பேன், அதுக்கு தான் நான் நிற்கேன். யாராவது வந்தால் அப்படியே உட்காந்தாச்சு, யாராவது வெளியே அப்படியே போயாச்சு. இதெல்லாம் வேண்டாம். சிலுவை உங்களையும் என்னையும் சமீபப்படுத்தி இருக்கிறது. ஒரு காலத்தில் பிதாவுக்கிட்ட நேரடியாக நிற்க முடியாது. பிதாவிட்ட நம்ம இன்னைக்கு ஏசப்பா ஏசப்பான்னு வாயில் வந்த மாதிரிலாம் பேசுகிறோம். இன்னைக்கு அது வேற. ஒரு காலத்தில், இன்றைக்கும் யூதர்கள் பிதாவை பிதாவுன்னு சொல்ல மாட்டாங்க, நடுங்குவார்கள். யாவேன்னு சொல்றதுக்கு அவ்வளவுக்கு அவங்களுக்கு பக்தி வைராக்கியம் உண்டு. நம்ம இன்னைக்கு கண்டமேனிக்கு இருக்கோம் பாருங்க. அன்றைக்கு நான் ஏன் இவங்களை கூப்பிட்டேன்னு தெரியாது இல்லை, இப்போ சொல்கிறேன். சிலுவை என்ன செஞ்சு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுது, அதான் சொல்ல வரேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் ஏசப்பாக்கு பக்கத்தில் வந்தீங்க. இப்போ நீங்கள் ஏசப்பா மூலமாக கேட்குற அத்தனையும் பிதா கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் நிற்கிறது பிதாவுக்கு முன்னாடி ஏசப்பா சார்ந்து நிற்கிறீங்க. அப்போது உங்கள் பாவம் தெரியாது, ஏசப்பா பட்ட அடிதான் தெரியும். அவர் அப்படியே கையை விரிச்சுக்கிட்டு நிற்கிறார். என் பிள்ளை இந்த ஒரு வாட்டியும் தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு அவங்களுக்கான தேவையை கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கையெழுத்து மாறினது. சகல துரைத்தனங்களை, நமக்கு எதிரடையாக இருந்த சகல கையெழுத்தையும் கர்த்தர் மாற்றினார். 2 சம்பவத்தை சொல்லி நான் நான் முடிக்க ஆசைப்படுறேன். 1, எஸ்தருடைய நாட்களிலே அகாஸ்வேருங்கிற ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய கீழாக பணிபுரிந்த ஆமான் என்ற ஒரு சதிக்காரன் இருந்தான். அந்த சதிக்காரன் மொர்தகாய் என்ற ஒரு தேவனுடைய மனிதனை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மொர்தகாய்க்கு ஒரு திட்டம் தீட்டுகிறார். திட்டம் தீட்டும் போது அவன் நினைக்கிறான், இவர்களோடு இது நின்று போய்விடக்கூடாது, இங்கிருக்கிற இவனுடைய உறவுகள் மொத்த யூத குலத்தையுமே அழித்து விட வேண்டும் என்று ஆமான் சதி செய்கிறான். உடனே அகாஸ்வேர் மூலமாக ஒரு சில திருட்டு வேலைகளை செய்து அந்த சட்டத்தை வேதாகமத்தில் யாரும் எடுத்து படிக்க வேண்டாம், நான் சொல்றேன். எஸ்தர் 3வது அதிகாரம்
12, 13, 14 நீங்க படிச்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், அவன் எழுதி ராஜாவுடைய முத்திரையை போட்டு எங்கெல்லாம் யூதர்கள் இருந்தார்களோ அத்தனை இடத்திற்கும் சென்று இந்த செய்தியை படித்து அத்தனை இடத்தில் இருக்கிற யூதர்களும் சாகடிக்கப்பட வேண்டும் என்று அந்த எழுத்து எழுதப்பட்டிருந்தது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சாகடிக்கப்பட வேண்டும் என்ற எழுத்து எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, மொத்த குலத்தை நாசமாக்கணும்ங்கிற ஆமானின் சதித்திட்டம், மொத்த குலத்தை நாசமாக்கணும்ங்கிற ஆமானுடைய சதித்திட்டம் இன்றைக்கும் அப்படித்தான். அநேக பேர் மொத்த குடும்பத்தையே நான் காலி பண்ணிடுவேன், உன் பிள்ளை இருக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் சாபங்களை போட்டிருக்கலாம். எத்தனையோ குடும்பங்களுக்கு நேராக பில்லி சூனியங்களை எழுதியிருக்கலாம், பில்லி சூனியங்களை எழுதியிருக்கலாம், மந்திர தகடுகளை எழுதியிருக்கலாம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒன்றும் அந்த எழுத்து பாதிப்படையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நேராக எழுதப்பட்ட எழுத்துக்கள், வம்சங்களுக்கு நேராக எழுதப்பட்ட எழுத்துக்கள், தலைமுறைகளுக்கு நேராக எழுதப்பட்ட எழுத்துக்கள், உங்களுடைய வாரிசே இல்லாம போகும்னு சொல்லி எழுதின சகல எழுத்துக்கள் சிலுவையின் மேலே ஆணி அடித்து அந்த எழுத்துக்களை கலைத்திருக்கிறார். சர்வநாசமாக்க வேண்டும் என்று, குடும்பத்தை நாஸ்தி பண்ண வேண்டும் என்று சொல்லி எழுதின எழுத்து இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. உன் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கிறேன், உன் குடும்பம் வளர்ந்துருமான்னு நான் பார்க்கிறேன், உன் பிள்ளை படிச்சிருவாளான்னு நான் பார்க்கிறேன், உன் பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருமான்னு பார்க்கிறேன்னு சொல்லி தனிப்பட்ட பிரச்சனையில உன் குடும்பம் முழுவதையும் வீழ்த்த சதி செய்த ஆமானின் திட்டங்கள், கையெழுத்துகள் எஸ்தர் ராணியின் மூலமாக முறியடிக்கப்பட்டதென்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்பவர் நமக்கு முன்பதாக கையெழுத்தை உடைத்தவராக நிற்கிறார். குடும்பத்தை தொட முடியாது, குடும்பத்தை தொட முடியாது. குடும்பத்துக்கு நேராக எழுதப்பட்ட கையெழுத்து, அன்பு தகப்பா, அன்பு தாத்தா, அன்பு தாயே, உங்க குடும்பத்தில் நீங்க கேட்ட சில எழுத்து இன்றைக்கு உடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களுக்கு நேராக எழுதப்பட்ட எழுத்து, 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 தலை எழுத்து. சிலவங்க சொல்றீங்க, ஐயா எனக்கு கேன்சர், என் பிள்ளைக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. தலைமுறையாக நியாய பிரமாணத்தின் சாபம் எழுதின எழுத்து, அதையும் தான் என் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முழுமையாய் மாற்றி இருக்கிறார். இங்க யாரும் சொல்ல முடியாது எனக்கு வந்த வியாதி என் பிள்ளைக்கு வராது. ஆமென், வரணுமே. தலைமுறை சாபங்கள், தலைமுறை வியாதிகள் இந்த சபையில் இல்லை. ஆமென் சொல்லணுமே. கையை உயர்த்தி ஆமென் சொல்லணுமே. நீங்க நினைக்கலாம், எனக்கு ஐயா சுகர் இருக்கு, என் பிள்ளைக்கு இருக்குமோ, எனக்கு குழந்தை இல்லை, அதே போல நீண்ட நாளுக்கு பிறகுதான் எனக்கு குழந்தை வந்துச்சு, அதே போல என் பிள்ளைக்கு இருக்குமா நினைக்காதீங்க. உங்க குடும்பத்து மேல எந்த மனுஷன் தலைமுறையா வருகிற சாப வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையில் அவர் முறியடித்திருக்கிற விசுவாசித்து கரங்களை தட்டி, சாப வியாதிகள், தலைமுறை சாபங்கள், அதுக்கு நேரா பேசுங்க. சாப வியாதியை வெளியேறு, சாப வியாதியை வெளியேறு, தலைமுறை சாபமே வெளியேறு, தலைமுறை சாபமே வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை எடுக்கிற. கை தட்டி ஜெபம் பண்ணுங்க, கை தட்டி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைக்கு இருக்கிற ஒற்றை தலைவலி மாறட்டும், பிள்ளைக்கு இருக்கிற கண்ணாடி பிரச்சனை மாறட்டும், பிள்ளைக்கு இருக்கிற நரம்பு சம்பந்தமான பிரச்சனை மாறட்டும். சிலுவையில் அந்த எழுத்து மாற்றப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தின் சாப வியாதிகளுக்கு கீழாக நாம் இல்லை. வியாதியை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் வியாதியை வெளியேறு, வியாதியை வெளியேறு, கேன்சர் வியாதியை வெளியேறு. கையை வைத்து சொல்லுங்க, கேன்சர் வியாதியே சொல்லுங்க, கேன்சர் வியாதியே, சாப வியாதியே. உபாகமம் 27 சொல்லப்பட்ட சாப வியாதிகள் சொல்லுங்க. உபாகமம் 27 சொல்லப்பட்ட சாப வியாதிகள் கலாத்தியர் 3:16 படி சகல பாவங்களும் மரத்திலே தொங்கப்பட்டு தீர்த்தது என்று எழுதியிருக்கிறதை நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன். விஷ பனி முதற்கொண்டு எந்த சாப வியாதிக்கும் நானும் என் குடும்பமும் இன்றிலிருந்து அடிமை இல்லை. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற கேன்சர் வியாதிகள் சுகமாகட்டும். கையை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. கேன்சர் வியாதிகள் சுகமாகட்டும்,
சுற்று வட்டார பகுதியில் என்னென்ன வியாதியில் யார் யார் படுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சாப வியாதிகள் மாறட்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாயை திறந்து ஜோம் பண்ண, கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணுங்க. இந்த நேரம் ஜபிக்க தவறுனா எப்படி? சபை ஒரு மனமா ஜபிக்கும் போது கர்த்தர் இரக்கம் பாராட்டுவா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் சுற்று வட்டார பகுதியில், என் சபையை சுற்றி இருக்கிற பகுதியில் சாப வியாதிகளை ஆளுக்கொண்டிருக்கிற சகல பேரும் எழுந்து நடப்பார்களாக, எழுந்து நடப்பார்களாக, எழுந்து நடப்பார்களாக, எழுந்து நடப்பார்களாக, எழுந்து நடப்பார்களாக. திறக்கப்படட்டும், கற்பங்கள் திறக்கப்படட்டும், பல ஆண்டுகால தடைகள் உடைக்கப்படட்டும், ஆண்டுகால தடைகள் உடைக்கப்படட்டும். எல்லா இருதய சம்பந்தமான வியாதிகள் இப்பொழுதே சுகமாக்கப்படுகிறது. அந்த எழுத்து அழிக்கப்படுகிறது, அந்த எழுத்து அழிக்கப்படுகிறது, அந்த எழுத்து அழிக்கப்படுகிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்கு அதை செய்து நிறைவேற்றி இருக்கிறார். உங்க தலையில் நீங்களே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த தலைமுறை வியாதிகளும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி இல்லை. மூணாவது சொல்லி முடிக்கிறேன். குடும்பத்தை முழுமையா அழிக்க நினைக்கிற கையெழுத்து மாறி இருக்கிறது. ஆமென் சொல்லணுமே. குடும்பத்தை நாசமாக்க நினைச்சு எழுதின பில்லி சுனி எழுத்து, மந்திர எழுத்து வெளியேறி இருக்கிறது. ரெண்டாவது தலைமுறை சாபம் என்கிற நியாயப்பிரமாண எழுத்தும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, நீ செஞ்ச தவறுனால 1ஆம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை வரை ஆண்டு. அப்படிலாம் கேட்க மாட்டார். வேதம் தெளிவா சொல்லுது, அத்தனை சாபங்களும் முறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். மூணாவது சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஸ்திரீ கையும் களவுமாய் மாட்டி இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் பிடித்து கொண்டு பரிசேயரும் சதுசேயர்களும் வந்து நின்று, இவர்கள் விபச்சாரத்திலே மாட்டி இருக்கிறார்கள், இவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. கல்லறியட்டுமா என்று நியாயப்பிரமாண எழுத்தை எடுத்து காட்டும் போது இயேசு தரையிலே குறிந்து எழுதி சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல் எறியட்டும். இன்றைக்கு கையும் களவுமாய் மாட்டி இருக்கலாம், பாவங்களிலே சிக்கி இருக்கலாம். சபை உங்களை கை நீட்டி பேசுவதற்கு அப்பா ஒரு நாள் விட மாட்டார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வந்துரு, கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. ஹல்லேலூயா. இந்த பரிசேயரும் சதுசேயரும் செஞ்ச நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஏசப்பாட்டை கூட்டிட்டு வந்தது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, முடிக்க போறேன். கையை கொடுத்து சொல்லுங்க. பல அவமானத்தோட அட்வொகேட்டை பார்க்கவோ டாக்டரை பார்க்கவோ போகாம ஏசப்பாவை பார்க்க வந்தீங்கல்ல, அப்பா உத்தரவு தருவா. இன்னைக்கு உத்தரவு தர போகிறா. உலகம் உங்களை கல்லறிய தயாரா இருக்கு. நாளைக்கு உங்க கழுத்தை பிடிக்க தயாரா இருக்கு, உங்க சட்டையை பிடிக்க தயாரா இருக்கு, உங்க குடும்பத்தை கலைக்க தயாரா இருக்கு, உங்களை அவமானப்படுத்த தயாரா இருக்கு. சில பேர் சில போட்டோஸை வச்சு மிரட்டலாம், சில பேர் சில நம்பரை வச்சு மிரட்டலாம், சில பேர் சில சொத்தை வச்சு மிரட்டலாம். யார் எப்படி மிரட்டினாலும் சரி, தம் மண்டையில் வந்தவர்களை விட்டு கொடுக்காத ஒரு தேவன் உண்டு. அவர்களுக்காக என் தேவன் யுத்தம் இந்த இரவு வேளையிலே செய்வார். அவமானப்படுத்த விட மாட்டார். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அவமானங்கள் அழகாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன், ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் ஜெபிப்பேன் பாருங்க. இந்த 3 காரியம். குடும்பம் நாசமா போகணும்னு நினைச்சவன் இன்னைக்கு ஜோலி முடிஞ்சு. எனக்கு தலைமுறை வியாதி இல்லை, நான் இனி அவமானப்பட போறது இல்லை. நான் ஒன்று மட்டும் செய்யணும், ஏசப்பாட்டா வரணும். வருவீங்களா? சொல்லுங்க, கை வந்து வருவீங்களா? வருவீங்களா? ஜிமேஜர். நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு பாருங்க. இந்த பாட்டை பாடும்போது ஒவ்வொரு காரம் நான் ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு ஒருவேளை நான் ஜெபிக்க தவறுனேன்னா முடிச்சுட்டு என்ன வந்து பாருங்க. ஜோம் பண்ணும், சேர்ந்து ஜோம் பண்ணும். நான் ஜோம் பண்ணல, கர்த்தர் உங்களை தொட போறார். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த தம்பி முன்னாடி வாயா,
எனதுள்ளத்திலும் பேரான. தம்பி முன்னாடி வாய, மைக் அப்படி எடுத்துட்டு முன்னாடி வா. சிலுவை சிலுவை அண்டை. கண்களை மூடுங்க. ஜபிக்கணும்னு சொல்றவங்க உங்க சேரை விட்டு இந்த நடுப்பகுதியில வாங்க. ஜபிச்சவங்க தயவு செய்து ஜபிச்சு முடிச்ச உடனே எழுப்பி போங்க. மற்றவர்களுக்கு அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாயுதே. எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாயுதே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாயுதே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசுவின் நாமமல்லாம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லாம். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே
அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பதுவே, வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பதுவே. வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே